யூசுவலா நாம பார்க்குற ஒரு த்ரில்லர் படம் மாரி இல்லாம, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா ஒரு த்ரில்லர் படம் ஒண்ணு சொல்றேன். படத்தோட பேர் வந்து பாலன் தி பாய். ஜீ5ல இருக்கு. படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, படத்துல 2டே கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டரு. ஒண்ணு வந்து அம்மா கேரக்டர், இன்னொன்னு வந்து பையன் கேரக்டரு. அதுல வந்து அம்மா கேரக்டர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க பையன வளர்க்கறதுக்காக அவங்க வந்து ஊர் ஊரா அவங்க பையன அழைச்சுக்கிட்டு டிராவல் பண்றாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களோட பேரையும், அவங்க பையனோட பேரையும் மாத்திக்கிட்டே போறாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வாழ்க்கையில திரும்ப ஒரு பிரச்சனை வருது. அவங்க திரும்ப ஜெயிலுக்கு போற மாரி ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் அவங்களும், அவங்க பையனும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஸ்லோவா போற படம்னாலே ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளவா இருக்காது. படமும் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும், என்கேஜிங்கா இருக்காது. ஆனா இந்த படம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா படம் ஸ்லோவா போனாலும் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பரா இருக்கும். படமும் என்கேஜிங்கா போரே அடிக்காது. அப்புறம் அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு ஏத்த மாரி சூப்பரா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் போட்டு நம்மள எங்கேயுமே போர் அடிக்காத மாரி ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போறாங்க. அப்புறம் இந்த படத்துல அம்மாவும் பையனும் நடிச்சிருக்க 2 பேரும் வந்து சான்ஸே இல்ல. சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த பையன் கேரக்டர் குடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் இருக்கே. ஐய்யய்யய்யோ! பயங்கரங்க. இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்க கூட மனசுல அப்படியே நிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வில்லன் கேரக்டர் மாரி வர ஒரு போலீஸ் கேரக்டரு, அப்புறம் ஹெல்ப் பண்ற ஒரு போலீஸ் கேரக்டரு, ஒரு பயமுறுத்துற பாட்டி, அப்புறம் டாமினோ தாமஸ் கூட ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே வந்து நம்ம மனசுல நிக்குது. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ பத்தி சொல்லியே ஆவணும். ஓ மை காட்! என்ன மாரியான ஒரு கிளைமேக்ஸுங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்காகவே இந்த படத்த கண்டிப்பா பார்க்கலாம். படம் வந்து ஜீ5ல தமிழ்லயே இருக்கு. கண்டிப்பா போய் இந்த படத்த பாருங்க. படம் வந்து நான் குடுக்குற பில்டப்புக்கு இந்த படம் ஒர்த்து. கண்டிப்பா போய் பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.